என்ன போய் மூத்த பிள்ளை காணல இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு போனா ஆனாலோ இல்லையோ போன பண்ணா போன எடுக்கல போய் சைலண்ட்ல போட்டுரு பாட்டி. இன்டர்வியூல எப்படியும் சைலண்ட்ல போட சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவன் மறந்து எடுத்திருக்க மாட்டான். வருவா. அம்மா பாட்டி மூத்த பிள்ளை இன்டர்வியூல பாஸ் ஆனியா? சம்பளம் எவ்வளவு கிட்டும்? 10வது கிட்டுமா? இவ ஒருத்திமா எனக்கு அந்த வேலையை வேண்டாம். பாஸ் ஆனியாட்டி பின்ன அந்த வேலை வேண்டாம். உனக்கு கொழுப்பு தான் கேட்டியா? ஏன் அங்க அப்புறம் எல்லாருக்கும் வேலை தருவேன். அப்படி என்ன வேலை? அந்த வேலையை எனக்கு ஆளை பிடிச்சு கொடுக்கணும். ஆளை பிடிச்சு வரும்போ வருமானம் கிட்டும். நான் ஒரு வேலை சார்ந்தேன்னா நான் வந்து ஆளை பிடிச்சு கொடுக்கணும். எனக்கு யாரு வருவா? ப்ராடக்ட் எல்லாம் விற்கணும் விளையாட்ட சொல்லி அப்படி இப்படியெல்லாம். பட்டி உனக்கு பிரான்ச் இல்லையா? சோசியல் மீடியால எல்லாம் நிறைய பேர் காணும் இல்ல இதுக்கு என்னதான் உண்டு. ஒன்னுக்கும் பிரோசனை இல்ல. நம்ம இப்போ யூடியூப்ல ஒரு விளாக் பண்ணது இப்போ அதுக்கே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன பண்ணவே மாட்டேன். ஏதோ பைசா கொடுத்து பண்ணிய மாதிரி பொறாம பிடிச்சிருப்பேனே இல்ல. அப்படிப்பட்ட சாதி ஜனமாக்கு இங்க உள்ளதுவா நிலைமையில எனக்கு ஆளு கஸ்டமரா வருவணுமா? சும்மா உள்ள வேலை இருக்குன்னு என்னதான் உண்டு சோசியல் மீடியால. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்ல. 10 நாள் வேண்டாம் சொல்லிட்டு வந்தேன். பின்ன நான் இனி வேற என்ன பண்ண? 4 நாள் இனி பையன் வேலை கிட்ட சொன்ன ஊரு ஃபுல்லா கொட்டடிச்சு கொஞ்ச நாள் கழிஞ்சு எனக்கு இதுல வேலை செய்ய முடியாது செட் ஆகாதுன்னு வைப்போம். பின்ன வேலை போச்சுன்னு சொல்லவா தர மாட்டோம். ஒரு வேலையில நிலை இல்லாம அதான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு நல்லா கம்பல் பண்ணுச்சு. அவ்வளவு ஆளுகிட்ட அந்த வருமானம் வரையில ஆளு பிடிச்சு கொடுத்தா கூட கூட அவளுக்கு இன்கம் கூட. நான் தான் யோசிச்சு சொல்லி நைஸா வந்தேன். இதுக்கடையில என்ன ஒண்ணு கூத்து 5 பீஸ்ன்னு சொல்லி 150 ரூபா கொடுத்தேன். கேட்டியா? இன்னட்டி சொல்லி முத்தவளை 150 கொடுத்தியா? ஒரு வார்த்தை சொல்லியாட்டி நீ பரவாயில்ல சொல்லிட்டு அந்த 150 கொடுத்தது சொல்லு. ஆண்டவரே 150 தான் அந்த டேபிள்ல பைசாய காணல. நீ அட்டி எடுத்த என்ன கண்ணதெல்லாம் சில்லற பைசா எல்லாம் கேட்டு அடிப்பேன். அப்ப 5 ரூபா அடிக்க 1 ரூபா அடிக்கணும். ஆட்டோல இப்படியே தெரியாம கள்ளத்தனமா பறக்கேண்டு போறதான் வேலையில உங்களுக்கு. பின்ன அந்த ஆதார் கார்டு பான் கார்டு இதை விட பாஸ் புக்கும் கொடுக்கணும். பாஸ்புக் அதுக்கு வேலை கிட்டனா அந்த சம்பளத்தை அதுல அனுப்பி விடுவேணுமா? இது கள்ளத்தனமா இல்ல தெரியுது இந்த வேலை. எனக்கு தெரிச்சு எங்கேயுமே இப்படி பைசா வேண்ட மாட்டேன்னா இந்த இது பாஸ்புக் தான் கேட்க மாட்டேன். இப்ப நீ குடுத்தியோ கண்ணு? குடுக்காத்தோ கொள்ளலாம். நாளை பின்ன உனக்கு கல்யாணம் ஆகி உன மாப்பிள்ள வந்து அதுல செலவுக்கு பணம் போடுவான். அதெல்லாம் இவ பறக்க எடுப்பினோம். IFC கோட் எல்லாம் தெரியும்ல. இதான் உண்மை. தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணுங்க. சரி போட்டு எனக்கு இது செட் ஆகாதான் வந்தேன். நீ எல்லாம் அடுக்கலைய கிடக்கதான் லாயக போட பார்த்தப்பறம் சரி விட்டுட்டி பார்த்து என்ன இருந்தாலும் இவ வாழ போற இடம் வந்து வசதி வாய்ப்பு பட்டது. எங்க வீட்டுல இருந்தாலும் உன்னை என்ன வசதி வாய்ப்பான உடனே மறவாத கிட்டுமா? ஒரு தொழிலு போனா தானே கிட்டும். அது பணக்கார வீடா இருந்தாலும் சரி பாவப்பட்ட வீடா இருந்தாலும் சரி. இல்லைன்னா நம்மளெல்லாம் சவுட்டி தேப்பினேன். நான் காணாததா ஒவ்வொரு நாளும் തന്നെ 5 கம்பத்துக்கு அல்லாடியே சின்ன சின்ன செலவுக்கு சண்டை பிடிச்சு தண்டாடி கேட்குது. வேற ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ சும்மா இருவேன். இவ இனி ഒരുപാട് അലട്ടിക്കാവാമാ. நமக்கு ஜாலியா பார்த்து போவோம். எவ்வளாச்சு மூளாச்சு. சரி கண்ணு விட நீ வேற வேலை கிட்டம் சரியா? முயற்சி திருவினியாகும். நல்ல முயற்சி பண்ணு சரியா? பாட்டியாட்டி உனக்கு இப்ப நைஸ் ஓடுதாரு. இதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்க வித்தியாசம். ரூமுக்கு போறதெல்லாம் சரிதான். பேக்கில தானே ஆதார் கார்டு பேன் கார்டு அது இதுன்னு எல்லாம் வச்சிருக்கு. எல்லாத்தையும் மறுவாதையா எடுத்து தந்துட்டு வா. ஒரு நாளை நீ எங்கேயாவது கலைஞ்சா உன்னிட்ட தானே தந்து வச்ச அப்படின்னு சொல்லி வசைப்பாடியது. வீட்டுல எல்லாருக்கும் இது ஒரு தொழிலாகும். ஆரண்டி அம்மா நானும் இந்த வேலைங்களுக்கு கிட்டி தொலையணும்னு நினைக்கிறேன். போனல பெரிய இவ்வளோ சொன்ன டெலிகாலிங் தான். அப்போ கஸ்டமர்கிட்ட எங்களை பேசியது இந்த ஜியோக்கு ப்ளீஸ் மேடம் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி எங்களை பேசணும்லாம் நினைச்சேன். அதனால சந்தோஷமா போனேன். எப்படியும் பாஸ் ஆன மாதிரி அப்படி பார்த்தா உள்டாவா இருக்கு. எல்லாருக்கும் வேலை உண்டு. அது வேலை வேற மாதிரி. நம்மளால அப்போ ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்ச முடியாது. பிறகு வேலைக்கு போறேன்னு சொந்த பத்தட்ட சொல்லி உண்டு 2 நாளத்தையில அவுத்தடிச்சோண்டு வரவுக்கு கேட்டா என்ன சொல்லி இது இப்படி சொல்ல முடியும். உடனே சொல்லுவேன் அதான் இந்த குட்டிக்கு வேலையை கிட்டதில்ல. ஒரு இடத்துல நிலைக்கு நிற்காத ஓடத்தணும். நம்ம படிய பாடு நமக்கு இல்லா தெரியும். இது எப்பேற்பட்ட கஷ்டம். நர்சிங்கோ எதெങ്കിലും പഠിച്ചതെല്ലാം திருப்பி கிட்ட ஆஸ்பத்திரியில நீங்களே துண்டொழுതൊക്കെ எங்கெങ്കിലും റിസർച്ച് നിൽക്കോ പോലാമായിരുന്നു. அதுக்கு வாய்ப்பில்லையே. என்னத்த சொல்ல எல்லாம் என்ன தலையெழுத்து. நமக்கு வீட்டிலே இப்படி இனி கல்யாணம் முடிச்சு போகும்போது ரஞ்சித் எப்படி எல்லாம் குத்தி பேச போறானோ. மாமியார் அதை விட மிச்சம். 100 அடி பாய்ச்சா மாமியார் 1000 அடி பாய்ப்பா.